இதுல புக் பண்ற ஒரு கஸ்டமருக்கும் 100 கிராம் சில்வர் காயினும் 1 டன் ஏசியோ ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆமா சார், வெயில் அதிகமா இருக்குல்ல, அதனால தான் ஏசி வர குடுக்குறாங்க. தாம்பரத்துல செங்கல்பட்டு 6 வே வந்துருச்சு. இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. எங்க வர போகுது? டுவர்ட்ஸ் திண்டிவனம் வரையுமே நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சோ அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஏரியா இது மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா அப்ரூவல் சார் டிடிசிபி அண்ட் ரெரோ அப்ரூவல் ப்ராஜெக்ட் சார். இது வர 26ஆம் தேதி நம்ம சைட்டோட லான்ச் இருக்கு. அந்த லான்ச் அன்னைக்கு புக் பண்ற ஒருத்தருக்கும் லான்ச்சிங் பிரைஸ் சொல்லிடுறேன். நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ₹1 கூட நீங்க தராதீங்க. 100% பேங்க்ல நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. ₹1 கூட தரல. ₹1 கூட தரல. ஆமா, அடனா போயிடு. அப்புறம் சோ வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிளாட் குள்ள இருக்கோம். சோ பிரதரை கூப்பிட போறோம். பிரதர் வாங்க பிரதர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சிறப்பு பிரதர். சோ நம்மளுடைய கம்பெனி நேம் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க இந்த கம்பெனில வந்து இங்க ஒரு ஃபிளாட் போட்டுருக்கீங்களா? இந்த டவுன்ஷிப் நேம் சொல்லுங்க. அந்த எத்தனை ஏக்கர் இருக்கு, சோ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எத்தனை ஃபிளாட் அலோகேட் இருக்கு, எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிச்சு, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட பேர் சுப்பிரமணியன், ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸோட வைஸ் பிரசிடென்ட் நான். ஓகே பிரதர். ஓகேங்களா? இதோட சைட் பாத்தீங்கன்னா சிஎம்ஆர் குளோபல் சிட்டி. ஓகே, ஏன் இந்த குளோபல் சிட்டின்னு நாங்க பேர் வச்சோம் அப்படின்னா 2000 ஏக்கர் டவுன்ஷிப் வந்து மதுராந்தகத்துல ஓகே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து கரெக்டா 12 கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம சைட் அமைச்சிருக்கோம். சூப்பர் பிரதர். ஓகேங்களா? இந்த சைட்ல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 6.5 ஏக்கர்ஸ்ங்க. ஓகே, ஓகேங்களா? 6.5 ஏக்கர்ஸ். 6.5 ஏக்கர்ஸ். ஓகே, ஆமா. இதுல பாத்தீங்கன்னா 122 பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சா 22 பிளாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் 4 டேஸ்ல. ஓ சூப்பர் ஜி. அப்புறம் 4 டேஸ்ல சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அப்ப எவ்வளவு இருக்கு மிச்சம்? 100 பிளாட் தான் இருக்கு. 100 பிளாட் தான் இருக்கு. ஆமா. ஓகே சார், இந்த அழகான பிளாட்க்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் வச்சிருக்கீங்க? இங்க பார்க் இருக்கு, சுத்தி பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் காம்பவுண்ட் வால் போட்டுருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாம சோலார் லைட்ஸ் இருக்கு, இபி ஃபெசிலிட்டிஸ் உள்ள வந்துருச்சு. இபி ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா உள்ள வீடும் கட்ட போறோம் அடுத்த வாரத்துல. சூப்பர் தலைவரே. ரோட் எவ்வளவு வருது? ரோட் பாத்தீங்கன்னா 24 ஃபீட், 30 ஃபீட், 33 ஃபீட் எல்லாமே சிமெண்ட் ரோட் கொடுத்துருக்கோம். சூப்பர் ஜி. இப்போ எனக்குலாம் ஒரு ஆசை வச்சு நான் வேலைக்குலாம் போறேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே பயமா இருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க சொல்றீங்க ₹1 கொடுங்க லேண்ட கொடுக்குறேன்னு. அந்த கான்செப்ட் பத்தி சொல்லுங்க. சரி சார், நீங்க எவ்வளவு சார் சம்பாதிக்கிறீங்க? நானா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு ₹50 சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ₹50,000 இருந்ததுனாலே போதும். நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ₹1 கூட நீங்க தராதீங்க. 100% பேங்க்ல நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. ₹1 கூட தரல. ₹1 கூட தரல. ஆமா, அடனா போயிடு. அப்புறம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் வீட்டு மனை வாங்கணும்ன்ற ரொம்ப நாள் கனவா இருக்கு. ஓகே, அதுக்கு தான் ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் ₹1 ஸ்கீமை கொண்டு வந்திருக்கும். ஓகே ஜி, அதே கான்செப்ட் கூட நான் வரேன். இப்போ ₹50 கூட சிபில் இன்சூரன்ஸ் என்ன பண்றது? சிபில் வந்து டிஃபால்ட் ஆகாம இருக்கணும். டிஃபால்ட் ஆகாம இருக்கணும். ஆமா, அப்பதான் நேஷனலைஸ் பேங்க்ல பண்ண முடியும். நேஷனலைஸ் பேங்க்னா இந்த SBI ஓவர்சீஸ் அந்த மாதிரி. ஆமாங்க. ஓகே, அப்படி இல்ல பிரைவேட் பேங்க். அப்படி இல்ல பிரைவேட் பேங்க் போயிடலாம். ஏன் நம்ம பிரைவேட் பேங்க் போக மாட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, அதனால தான் நம்ம நேஷனலைஸ் பேங்க்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. இந்த ஃபிளாட் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. இங்க கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாண்டிச்சேரி ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல நீங்க பாண்டிச்சேரி ரீச் ஆயிடலாம். ஓ சூப்பர். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து திண்டிவனம், அதே ஒரு ½ அன் ஹவர்ல நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே ஜி. செங்கல்பட்டு இங்க இருந்து 20 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். சூப்பர் ஜி. ஓகேங்களா? நியர் பை பாத்தீங்க தாம்பரத்துக்கும் பஸ் இருக்கு. சரி, ஓகே. இங்க இருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் கேட்காம விட்டீங்க பாருங்க. இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கும் பஸ் இருக்கு, திண்டிவனத்துக்கும் பஸ் இருக்கு, தாம்பரத்துக்கும் பஸ் இருக்கு, கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கு அப்புறம் பெரிய அட்வான்டேஜ் கோயம்பேடுக்கும் பஸ் இருக்குங்க. சூப்பர் தலைவர், வேற லெவல் தலைவர். கண்டிப்பா இந்த ஃபிளாட் மெயினான விஷயம் தெரியுமா? எமர்ஜென்சி. இப்ப டக்குன்னு எதனா நம்ம வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி சுத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா? நியர் பை ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே 1000 படுக்கைகள் கொண்ட ஒரே ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஹாஸ்பிட்டல் தான். ஓகேங்களா? இங்க இருந்து 50 மினிட்ஸ்ல என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் ஈஸி கனெக்டிவிட்டி 50 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகலாம். அந்த ஸ்கூல்ஸ் 3 ஸ்கூல் மெட்ரிகுலேஷனும் 2 ஸ்கூல் CBSE ஸ்கூலும் இங்க அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர். ஓகேங்களா? சரௌண்டிங் பாத்தீங்கன்னா காலேஜஸும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 5 காலேஜஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு நியர்பை. இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இங்க நியர்பை இருக்குங்க. இந்த இடத்துல நான் இடம் வாங்குறேன், நான் மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க போட போறேன், எனக்கு அது நிறைய ப்ராஃபிட் வரணும். ஓகேங்களா? சோ அதுக்கு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்னா அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அது மாதிரி என்ன இருக்காங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 213 ப்ராஜெக்ட்ஸ் வந்து மதுராந்தகத்துல சாங்ஷன் ஆயிருக்கு. ஓ சூப்பர். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே நான் நிறைய பார்த்தேன் தலைவரே, நிறைய பார்த்து தான் வந்திருக்கேன். ஏன் சொல்றேன்னா 2000 ஏக்கர் டவுன்ஷிப் வர போது சொல்லிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிப்காட் வரங்க இருக்கு. சிப்காட் வந்து ஆன் கோயிங் ரன்னிங்ல இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகைகள் இன்னும் அதிகமாகும். மகேந்திரா சிட்டில இன்னைக்கு அந்த ஏரியால பாத்தீங்கன்னா 5500 பெர் ஸ்கொயர் ஃபீட் மதுரை செங்கல்பட்டுல. ஓகேங்களா? அப்ப இதோட growth எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 to 5 இயர்ஸ்லயே உங்களுக்கு growth பாத்தீங்கன்னா 4500 to 5000
30,000 per square feet இந்த ஏரியால போங்க, அது அஷூரன்ஸ். அது அஷூரன்ஸ். மெயினான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல இப்படி இருக்கு, காடு இருக்கு, பக்கத்துல தண்ணி வரல அப்படின்னா சொல்றீங்க. குறை சொல்ற எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பூம் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1050 ரூபாய் கொடுக்குற இந்த ஸ்கொயர் ஃபீட் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு வரைக்கும் கண்டிப்பா பூம் ஆகும். கண்டிப்பா சார். என்ன அப்ரூவல் சார்? சார் DTCP அண்ட் ரெரோ அப்ரூவல் ப்ராஜெக்ட் சார் இது. வர 26ஆம் தேதி நம்ம சைட்டோட லான்ச் இருக்கு. அந்த லான்ச் அன்னைக்கு புக் பண்ற ஒருத்தருக்கும் லான்ச்சிங் பிரைஸ் சொல்லிடுறேன். 1050 rupees மட்டும் தான். 1050 ரூபாய் தான். ஆமா, லான்ச்சிங் பிரைஸ். ஓகேங்களா? இதுல புக் பண்ற ஒரு கஸ்டமருக்கும் 100 கிராம் சில்வர் காயினோ 1 டன் ஏசியோ நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆமா சார், வெயில் அதிகமா இருக்குல்ல, அதனால தான் ஏசி வர கொடுக்குறாங்க போல. அது மட்டும் இல்லாம அந்த நாள் மிஸ் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வந்து எவ்வளவு ரேட் சார்? 1200 இருந்து 1300 ரூபாய் பெர் சதுர அடி. ஓகே ஜி, சூப்பர். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் வரையும் போகும். ஏன் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, நாங்க இன்னும் லான்ச்சே பண்ணலங்க. லான்ச் பண்றதுக்கு 4 நாள் முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 22 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. சூப்பர் ஜி. சார் இப்போ இவ்வளவு சொல்லிட்டீங்க, இப்போ நான் இடம் வாங்கிட்டேன், எனக்கு வந்து கரெக்டான செக்யூரிட்டி கிடைக்குமாங்க சார்? 24x7 செக்யூரிட்டி இருப்பாங்க சார் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அங்கேயுமே சிசிடிவி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப யார் குடுறீங்க? ஆமா, ஏன் இத சொல்றோம் அப்படின்னா காட்டு உள்ள நம்ம இடத்த கொடுக்கவே இல்லங்க. டோட்டல் ரெசிடென்ஷியல் ஏரியால கொடுத்தனால தான் இங்க தான் இருக்கு 200 ஸ்கொயர் 200 மீட்டர் போன பஸ் மெயின் ரோடு. அதனால தான் மக்கள் வந்து வாங்கி 15 நாள்ல வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சூப்பர் தலைவரே. வெறும் 15 நாள்ல கிரயம் பண்ணி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் 2 to 3 டேஸ்ல போர் போட போறாங்க. சூப்பர் ஜி. சோ வியூவர்ஸ், நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரோ கிட்ட வாங்கிட்டோம். அது மட்டும் இல்ல, கூட விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு 6 வே வந்துருச்சு. இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. எங்க வர போகுது ஜி? டுவர்ட்ஸ் திண்டிவனம் வரையுமே நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். சோ அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஏரியா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு. மேலும் இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மிஸ்டர் IMOK சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் புது வீடியோ உங்களுக்காக வந்து சேரும்.